சாம்பார் பொடிக்க போகிறேன். அதுக்குள்ள குவான்டிட்டிஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோ காம்பாஞ்ச மிளகா வந்ததுமே எப்போவுமே நல்லா வெயிலில் காய வச்சு இது மாதிரி காம்பாஞ்சி வச்சுருவேன். ஸோ எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும், கெட்டும் போகாது. இப்போ இந்த மிளகாத்தூள் இவ்வளோ எடுத்திருக்கேன். அதே ஈக்குவல் குவான்டிட்டி மல்லி எடுத்திருக்கேன். ஃபுல்லாக இந்த ஒரு தட்டு ஃபுல்லாக எடுத்திருக்கேன். ஓகே, அடுத்தது கடலைப்பருப்பு ஒரு 1½ கரண்டி, இந்த ஸ்பூனால் ஒரு 1½ கரண்டி கடலைப்பருப்பு, அதில் அரை கரண்டிகிட்ட வெந்தயம், இது ஒரு 1/4 கரண்டி மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இத்தனை ஒரு 10 தண்டு கருவேப்பிலை, பின்ன இங்கே காயம் போட்டிருக்கேன். இந்த காயம் நம்ம இது பொடிக்கிறதுக்காகத்தான். ஆனால் திருப்பி நம்ம சாம்பார் பருப்பு வேக வைக்கும்போதும் புளித்தண்ணி வேக வைக்கும்போதும் நம்ம பெருங்காயம் தனியாக போடுவோம். இருந்தாலும் இந்த பொடிக்கு வேண்டிட்டு நம்ம இந்த பெருங்காயம் நான் போட்டிருக்கேன். இது இப்போ சைஸ் இவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பார்க்க வேண்டாம், ஆயில் போட்டு பொரியும் போது பெருசாகிடும். இப்போ நம்ம சாம்பார் பொடி எப்படி பொடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது தனித்தனியாக வறுக்கிறது தான் நல்லது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வேவுண்டு தனித்தனியாக வறுக்கலாம். ஹை ஃப்ரெண்ட், ஆயில் சேர்த்து அது சூடானதுக்கப்புறம் இந்த பெருங்காயத்தை போட்டு ஒரு நம்ம பெருங்காயம் வறுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலை நம்ம ரிமூவ் பண்ணிடணும். நம்ம சாம்பார் பொடிக்க போகிறோம். சாமான்லாம் காமிச்சிட்டு இல்லையா, தண்டு கருவேப்பிலை, மிளகு, சீரகம், ஒரு தட்டு மல்லி எடுத்திருக்கேன். பெருங்காயம் பொரிச்சாச்சு, பெருங்காயத்தை எடுத்துக்கிறேன். இதே எண்ணெயில் கருவேப்பிலையை வறுத்துக்கலாம். நல்ல ஃப்ரை ஆகும். காயம் இவ்வளோ வறுத்து எடுத்துருக்கேன். இதில் மிளகு சீரகத்தை வறுத்துக்கலாம். இந்த பெருங்காயம் வறுத்த எண்ணெயை நான் யூஸ் பண்ணிக்கிட்டது கருவேப்பிலையும் மிளகும் வறுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம மிளகா வத்தல் வறுத்துக்கலாம். மிளகா வத்தல் நான் கணக்கு சொல்ல முடியாது, 1/4 கிலோ எடுத்துருக்கேன்னு வைங்களேன். 1/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகா, அந்த கணக்கில் தான் நான் சொல்ல போகிறேன். 1/4 கிலோ மல்லி, 1/4 கிலோ மிளகா. ஏன்னா பொடி பண்ணு வரும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது இப்போ ஒரு 100 கிராம் பொடி தான் வரும். இதில் 1/4 கிலோ சொல்ல முடியாது. இது ஒரு 100 கிராம் பொடி வரும். ஜீரகம் வறுத்தது என்ன வாசனை தெரியும். மிளகு ஜீரகம் தேங்காய் எண்ணெயில் வறுத்தாலே ஒரு ரசத்தோட ஸ்மெல் வந்துடும். சாம்பாருங்கிற போது எல்லாமே சேர்க்கலாம். அரிசி இப்போ நம்ம துவரம்பருப்பு வேக வச்சுருவோம். அதே கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு பிடி அரிசி எல்லாம் வறுத்து பொடிச்சும் போடலாம். அது கொஞ்சம் கொழுப்பு கட்டி கொடுக்கும். குழம்பு ரொம்ப தண்ணியாக பொரிச்சுன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அதை சேர்த்துக்கிட்டா வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம மெதுவாக மிளகாயை வறுத்துக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படி லைட்டாக சின்ன தீயில இதை வறுக்கணும். எவ்வளோ ப்ராசஸ் இதுதான், சிம்பிள். ஒன்று வறுக்கணும், அரைக்கணும், பொடிக்கணும், இதுதான். இந்த வறுக்கெல்லாம் தனித்தனியாக செய்யறதுக்குள்ள பொறுமை பார்க்கணும், அளவு தெரியணும், அவ்வளோதான். எஸ், இப்போ கடலைப்பருப்பு அது கட்டி கொடுக்கும், அதுக்காக தான் கடலைப்பருப்பு போடுறது. அந்த வெந்தயம் ரொம்ப கசப்பாக இருக்கும். அதனால இதோட 4 ஒரு பாகம் தான். கடலைப்பருப்பு ஒரு 1½ கரண்டி எடுத்துட்டேன்னா இது 1/2 கரண்டி தான் எடுத்துருக்கேன். வெந்தயம் 1½ அரையிலும் தமிழில் 3 1 1/3 வெந்தயம், 3 டைம்ஸ் ஆஃப் வெந்தயம், கடலைப்பருப்பு. இப்போ மெயினாக சாம்பாருக்கு தேவை மல்லி மிளகா, இல்லை மல்லி மிளகா, அப்புறம் வெந்தயம், கருவேப்பிலை, காயம், கடலைப்பருப்பு. பின்ன விரலி மஞ்சள் கிடச்சிதுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கிட்டோம்னா கெட்டு போகாது. இப்போ வர மஞ்சள் சரியில்லையே சொல்கிறாங்க.
நமக்கு பாக்கெட்டில் மஞ்சள் பொடி விற்கிறது தானே வாங்க முடியும். ஒரு ஆள் விற்கிறாங்க, ஒரு ஆள் வந்து அது சரியில்லை சொல்கிறாங்க. அது ஒன்றும் மைண்ட் செய்ய முடியாது. நம்ம நம்புவோம். நம்ம நம்பிக்கை வீண் போகாமல் இருக்க கம்பெனிக்காரங்க ஒழுங்காக செய்யட்டும். ஏன்னா மஞ்சள் ரொம்ப விலை குறவு. இது இப்போ வந்து லைட்டாக வதங்கலாக இருக்குது. இது கிறிஸ்பியாக உடையணும், அதுதான் கணக்கு. இது இப்போ வளையுது இல்லையா, கிறிஸ்பி இப்படி எடுக்கும்போது கிறிஸ்பியாக உடையணும், அதான் கணக்கு. கரியக்கூடாது. சட்டியில் இருக்கிற எண்ணெய் மெழுக்க யூஸ் பண்ணி தான் அந்த மிளகா வறக்கிறது. பிட்லாவுக்கு எப்படின்னா இதே மிளகா வத்தல், மல்லி கிடையாது, பாக்கியெல்லாம் உண்டு. மல்லியும் வெந்தயமும் கிடையாது. பிட்லா வைக்கிறதானா மிளகா வத்தல், கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, அரிசி, குருமிளகு இத்தனையும் வச்சு நல்ல ஒரு மூடி தேங்காயை திருவி நல்லா செவக்க வறுத்து அரைச்சி புளி பிழிஞ்சு உப்பு மஞ்சள் பொடி கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்ச தண்ணியில் கத்திரிக்காயோ இல்லைன்னா பாவக்காய்னா நல்லா ஃப்ரை பண்ணி அதில் போட்டுக்கலாம். கத்திரிக்காயை அப்படியே போட்டுக்கலாம். வந்துட்டு பருப்பு வேக வைக்கணும். துவரம் பருப்பு ஒரு பிடி 1.5 பிடி அளவுக்கு வேக வைக்கணும். வேக வச்சு நம்ம இந்த அரப்புங்கிறது மல்லி கிடையாது, வெந்தயம் கிடையாது, பாக்கி எல்லா இன்க்ரீடியன்ஸும் உண்டு. கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, அரிசி, காயம், கருவேப்பிலை, மிளகா வத்தல், ஒரு மூடி தேங்காய் எல்லாம் கூட செவக்க வறுத்து அரைச்சி அதில் விட்டுட்டோன்னா குறுகுறான்னு நல்லா டேஸ்டியாக இருக்கும். மல்லி இஷ்டப்படாதவங்களுக்கு, சில பேர் விரதத்துக்கு மல்லி சேர்க்காதா இருக்காருங்களுக்கு, அவங்களுக்கு அந்த மாதிரி பிட்லா வச்சு ஸ்பெஷல் ஒகேஷனுக்கு போடுவாங்க சாப்பாடு. இப்போ அதுக்கும் கூட யூஸாக இருக்கணுமான இந்த மாதிரி மேம்பொடி பிடிச்சி வச்சுக்கிட்டா மேம்பொடியே நம்ம போட்டு பிட்லா வச்சுக்கலாம். புளிக்குழம்புக்குன்னா மிளகா வத்தல், மல்லி மட்டும் போதும். மிளகா வத்தல் மல்லியும் வறுத்து அந்த பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் மிளகு, வெந்தயம், சீரகம் அது தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு மிளகா வத்தல் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடணும், காரமாக இருக்கும் காரக்குழம்புக்கு. இதுக்கு நம்ம கடுகும் கூட வறுத்து அரைச்சிக்கிட்டா அது ஒரு மணமாக இருக்கும். கடுகு, வெந்தயம், சீரகம், மிளகு எல்லாம் கூட ஒரு சின்ன குவான்டிட்டியில் எடுத்து நம்ம வறுத்து வச்சுக்கிட்டோம்னா பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 ஸ்பூன் போட்டால் போடும். அந்த புளிக்குழம்பு வத்தல் குழம்புலாம் மணக்கும் பயங்கரமாக. அப்புறம் சின்ன வெங்காயம் இருக்குல்லையா, நல்லா வதக்கி எடுத்து புளி பிழிஞ்சு உப்பு மஞ்சப்பொடி கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க வச்சதில் வெங்காயம் போட்டு நம்ம அந்த பொடியை போட்டு இறக்கிடலாம். அப்போ புளிக்குழம்பு வித்தின் 10 minutes ஆகிடும். எல்லாம் காய் இப்போ மிளகா வந்து கறி ஆரம்பிச்சிருச்சு படுக்க. இப்போ சலப்பலா சவுண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நீங்கள் மிளகாய் அங்கே முடிச்சு பார்த்தா ஒடியும் சூடாக இருக்குது. கணக்கு இதிலே வந்து நம்ம கல் உப்பு சேர்த்து பொடி பண்ணிக்கலாம். அந்த அவ்வளோ பொடி உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இது கணக்காக்கி குழம்புல கம்மி பண்ணிக்கணும், இல்லைன்னா உப்பு பயங்கரமாக ஜாஸ்தி ஆகிடும். உப்பையும் இப்படி நம்ம இது கூட சேர்த்து வறுத்து பொடி பண்ணிக்கணும். போதும், இனி வாங்கிக்கலாம். இப்போ அந்த சூடு வந்து உள்ளில் இருந்து சூடு வெளியில் வரட்டும். அப்போதைக்கு மிளகா கரியாமல் இருக்கும். இந்த சட்டி இப்போ நல்ல சூடாக இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும்னா கடலைப்பருப்பை வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் வெந்தயத்தையும் நம்ம நல்லா சூடாக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். வெந்தயமும் லைட்டாக வந்து சிறுதாயிட்டு கலர் மாறும்.
புரியுதா? இதான் கணக்கு மிளகா வத்தல். இதில் இருக்கிற ஹீட்டு வந்து உள்ளுக்கு கேறும், அதுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பி ஆகிடும். நல்ல சூடாக இருக்குது, அந்த சூடு வந்து உள்ளார இறங்கி ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். அதனால் ஃபுல்லாக ஃப்ரை ஆகி கறியிற வரைக்கும் வச்சுக்கக்கூடாது. சில மிளகா வந்து சீக்கிரமாகவே சூடாகிடும், சில மிளகா கொஞ்சமாக தான் சூடாகும். நம்ம கடலைப்பருப்பு ஃப்ரை ஆகிடுச்சு, சீக்கிரமே ஆகிடும் கடலைப்பருப்பு. அது வாசனை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கடலைப்பருப்பு வறக்கும் போது ஒரு வாசனை வரும். மிளகா வந்து ஒன்று கூட நம்ம கொஞ்சம் கழிஞ்சிட்டு ஒன்று கூட நம்ம லைட்டாக சூடாக்கி எடுத்துக்கலாம். இல்லையா அரைச்சதுக்கு அப்புறம் கூட பொடியை லைட்டாக சூடாக்கி எடுத்துக்கலாம். நல்ல நாளும் சாம்பார் பொடி வந்து நான் சமையலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி கடுகு தாளிச்சிட்டு அந்த ஹீட் இருக்கும் இல்லையா சட்டியில், அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் சாம்பார் பொடியை போட்டு லைட்டாக வந்து இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி குழம்பு மாதிரி ஆக்கி தான் ஊற்றுவேன். இப்போது அங்கே ஏதாவது கொஞ்சம் சூடு கம்மியாக இருந்தது, கெட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கடுகு தாளிக்கிற கூட்டத்தில் இந்த பொடியை வந்து லைட்டாக போட்டு 2 இப்படி 2 ஆக்கிட்டு சூடாக்கிட்டு அதிலே கொஞ்சம் தண்ணியை சேர்க்கும்போது நல்லா அப்படியே கட்டியாக குழம்பு மாதிரி ஆகிடும். அதை நீங்கள் குழம்புல விட்டால் ஈவனான நல்ல டேஸ்ட்டு, அப்பா அரைச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டு வரும். இது ஓரோ தடவை நம்ம வறுத்த அரிசி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் டைம் வேணும் இல்லையா? இப்போ மல்லி, மிளகா, கடலைப்பருப்பு, வெந்தயம், காயம், கருவேப்பிலை, தேங்காய் எல்லாம் கூட வறுத்து தண்ணி லைட்டாக பொடி பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி விட்டோம்னா அதோட டேஸ்ட்டே அலாதி டேஸ்ட்டு தான். இப்போ இப்படி செய்யும்போது நமக்கு தேங்காய் சேர்க்க முடியாது. தேங்காய் சேர்த்தா அதிக நாள் வராது. தேங்காய் வேணால் தனியாக லைட்டாக வறுத்து அப்போதைக்கு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி தேங்காயும் சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா வறுத்து அரைச்சி சேர்த்துக்கலாம். செவக்க ஆரம்பிச்சு லைட்டாக லைட்டாக கடலைப்பருப்பில் பச்சை வாசனை போய்கிட்டு இருக்கு. வந்து வேகலை, இன்னும் கொஞ்சம் கூட வேகணும், வெயிட் பண்ணுவோம். தீ நான் வந்து கம்மி தான் வச்சுருக்கேன், மீடியம் ஃப்ளேம். நல்லா சீக்கிரம் ஆகலை, இன்னும் ஒரு 2 செகண்ட்ஸில் ஆகிடும். அவ்வளோக்குள்ள வேவு தான் குறவாக இருக்குது. கடலைப்பருப்புங்கிறது சரியும் கொண்டக்கடலையிலேருந்து எடுக்கிறது தான் இல்லையா? அவ்வளோ கடலைப்பருப்பு வறுத்து திங்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக, அதனால மிளகா பொடியெல்லாம் டேஸ்ட்டாக. அரிசி, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் வறுத்து வாயில் போட்டு வந்து சமைச்சு பார்க்கும்போது சூப்பர் டேஸ்டியாக. சரி, இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து next ingredient மல்லி. ஒரு நாழி, அப்புறம் திருப்பி ஒரு நாழி. கரெக்டாக 2 கிளாஸ் இருக்குது மல்லி. இதில் 2 கிளாஸ் மல்லி இருக்குது. நான் ஆல்ரெடி லைட்டாக சூடு பண்ணி தான் வச்சுருக்கேன், வெயிலில் நல்லா காய வச்சு தான் வச்சுருக்கேன்.
பட் இது லைட்டாக வந்து வதக்கி எடுத்தால் போதும். நம்ம பொடியும் போது நல்லா பவுடராக பொடியணும் இல்லையா, அதுக்காக லைட்டாக சூடாக்கிக்கணும். மற்றபடி நான் வெயிலில் காய வச்சுருக்கேன். இப்போ இந்த மிளகாயை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்ஸி அது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா நீட்டாக தொடச்சிக்கலாம். ஏன்னா கொஞ்ச நாள் வச்சுக்கிற சாமான் நல்லா வൃത്തിயாக வச்சுக்கணும். அப்போ தான் சுத்தமாக பண்ணி வச்சுக்கிட்டா தான் சமையல் பண்ணும்போது டேஸ்ட்டு குறையாமல் இருக்கும். இதில் மிளகாயை நம்ம பொடிச்சுக்கணும். பொடிச்சிட்டு வந்துடுறேன். பிடிச்சாச்சு நைஸாக. இது இப்போ அளந்து பார்க்கலாம். மிளகா அப்படி பார்த்தா ஒரு கிளாஸுக்கு கம்மியாக தான் இருக்குது. முக்கால் திட்டம் தான் இருக்குது பொடி பிடிச்சது. ஒரு தட்டு மிளகா இருக்குது இல்லையா, ஒரு 3/4 கிளாஸ் திட்டம் தான் இருக்குது. இதே மாதிரி நம்ம 2 கிளாஸ் அளந்து எடுத்தால் அந்த மல்லியை நம்ம பிடிச்சிட்டு வந்து பார்க்கலாம். அதுக்கடையில் அது சூடாக ஆறட்டும். மல்லி வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது. நம்ம கடலைப்பருப்பும் இதெல்லாம் வறுத்துட்டு பிடிச்சிட்டு வந்துடலாம். கடலைப்பருப்பு, வெந்தயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை இத்தனையும் சேர்த்து அரைச்சிருக்கோம். அது நல்லா ஸ்ப்ரெட் செய்து சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். நல்ல சூடு ஆறணும். நல்ல மனம் இருக்குது. சூடாகட்டும். சூடு ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு தடவை கூட போட்டு நல்லா நைஸாக பிடிக்கணும். கொஞ்சம் ஃபேன் காற்றுல கொஞ்சம் காய போடலாம். ஒரு கிளாஸுக்கு கம்மியாக மிளகாத்தூள். இப்போ 2 கிளாஸ் அளந்து எடுத்துருக்கேன். இதுவும் பார்த்தீங்கன்னா பொடிச்சதுக்கப்புறம் கம்மியாயிடும் பொடி. இதை நான் பொடிச்சு காமிக்கிறேன். இவ்வளோ இருக்குது. இது இப்போ பொடிச்சிட்டு வந்து இது வந்து ஒரு நாழி இருந்தது. இது பாக்கி அரை கிளாஸுக்கு மேலே கொஞ்சம் தான் இருக்குது. 1.5 தான் இருக்குது. நம்ம அளந்தப்போ 2 கிலோ அரைச்சதுக்கப்புறம் 1.5 தான் இருக்குது. அது 3/4 கிளாஸு, இது 1.5. ஸோ 1:2 மிளகாத்தூள் 1 பங்குன்னா மல்லித்தூள் 2 பங்கு. ஏன்னா காரம் வந்து ஈக்குவல் போட்டால் காரம் பயங்கரமாக இருக்கும்.
உங்களுக்கு காரம் வேணுமானா தனியாக 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சாம்பார் பொடி போட்டு சேர்த்து பொடிக்கலாம். அட்வைசபிள் எல்லாம் மேக்ஸிமம் மல்லி கொஞ்சம் ஜாஸ்தி, 2 பங்கு மிளகாத்தூள், 1 பங்கு. இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு மறுபடியும் நைஸாக பொடிச்சிட்டு வரணும்.